வணக்கம் சிங்க பெண்களை, வெல்கம் பேக் டு மை சேனல் பெண்ணே உனக்காக. இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் என்ன அப்படின்னா ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு பேபிக்கு வந்து ட்ரை பண்ணி பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதை விட ரொம்பவே இம்பார்ட்டன்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பேபி ஃபார்ம் ஆனதே தெரியாம ஒரு சில விஷயம் செய்யறது மூலமா நம்மளோட பேபி அபார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால நான் இப்ப சொல்ல போற விஷயங்களை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னாலே உங்களோட பேபி எத்தனை நாள்ல ஃபார்ம் ஆகும், எத்தனை நாள்ல ஃபார்ம் ஆகிருக்கு அப்படிங்கறத ஈஸியா நீங்க கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா பேபி ஃபார்ம் ஆனதே தெரியாம நீங்க செய்யற சின்ன சின்ன விஷயங்கள்னால பேபி அபார்ட் ஆக கூட வாய்ப்புகள் இருக்கு. உங்களோட பேபி ஃபார்ம் ஆனதுல இருந்து கரெக்டா ஒரு 3 months வரைக்குமே நீங்க ரொம்ப சேஃபா இருக்கணும். ஏன்னு பாத்தீங்கன்னா அந்த டைம்ல தான் நம்ம செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால அது பேபி வளர்ச்சிக்கு ரொம்பவே ஆபத்தா முடியுது. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேபி ரொம்பவே சின்னதா, அதாவது கடுகு சைஸ்ன்னு சொல்லுவோம்ல, சோ அந்த சைஸ்ல தான் நம்மளோட பேபி வந்து இருக்குமா. அந்த டைம்ல நாம செய்யக்கூடிய ஒரு சில கஷ்டமான வேலைகளை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சோ கஷ்டமான வேலையை தயவு செஞ்சு செய்யாதீங்க. சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேபி எத்தனை நாள்ல கரு உருவாகும் அப்படிங்கறத பாத்துடலாம். முதல்ல எடுத்த உடனே பேபி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஓவலேஷன் டேட்ல நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருந்தீங்கன்னா உங்களுக்கு 90% ஆஃப் பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். உங்களோட ஓவலேஷன் டேட் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு நெக்ஸ்ட் வீடியோல டீடைலா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்றேன். அதாவது உங்களோட பீரியட் டேட் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நாள் அப்படின்னா உங்களோட பீரியட் டேட் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து 14வது நாள் நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமா பேபி ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி 14வது நாள் மட்டும் தான் இருக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 14வது நாள்ல இருந்து கண்டினியூவா ஒரு 5 நாட்களுக்கு ரெகுலரா நீங்க இன்டர் கோர்ஸ்ல கண்டிப்பாக இருக்கணும். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா நைட் இல்லைன்னா ஏர்லி மார்னிங், அதாவது 2 டைம் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ஏதாவது ஒரு டைம்ல நீங்க கம்பல்சரி இருந்திருக்கணும். இது மாதிரி நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் உடனே எழுந்திருச்சு உங்க வேலைகளை பார்க்காதீங்க. இன்டர் கோர்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறமா ஒரு ½ an hour வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பொசிஷன் மாறாம நீங்க அப்படி இருக்கணும். அதே மாதிரி நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் நாள் ஃபுல்லா ஹெவி ஒர்க் பண்ணாதீங்க. கொஞ்சம் லைட்டான ஒர்க் தான் நீங்க பார்க்கணும். ஏன்னா நீங்க ஹெவி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட அந்த கரு வந்து உருவாகிறது டிலே ஆகும். அதே மாதிரி உங்களுக்கு ஸ்பெர்ம் வந்து எவ்வளவு நேரம் உயிரோட இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 5 to 6 hours உங்களோட ஸ்பெர்ம் உயிரோட இருக்கும். அந்த டைம்ல நீங்க ஹெவி ஒர்க் பண்ணீங்கன்னா உங்க ஸ்பெர்ம் வந்துட்டு கரு முட்டையை போய் அடையாது. சோ அதுக்கு முன்னாடி அது வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். சோ அதனால நீங்க எப்பயுமே ஒரு பேபி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா நீங்க இன்டர் கோர்ஸ்ல இருக்கிறது மட்டும் இம்பார்ட்டன்ட் கிடையாது, அந்த நாள் ஃபுல்லா ஒர்க் அதிகமா பண்ணாமலும் இருக்கணும். அதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது மாதிரி நீங்க 5 days கண்டினியூவா இன்டர் கோர்ஸ்ல இருந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்போ வந்து கன்சீவ் ஆயிருக்கீங்க, சிம்டம்ஸ் எப்ப தெரியும்னு பாத்தீங்கன்னா ஒரு 10 daysக்கு அப்புறம் தான் அந்த சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும். இது எல்லாமே நீங்க கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 25th ஆர் 26th இந்த மாதிரியான, அதாவது 25 இல்லைன்னா 26வது நாள் சிம்டம்ஸ் எல்லாம் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அதுலயும் முக்கியமான காமனான சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு தலை ரொம்ப ஹெவியா வலிக்கிற மாதிரி இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு வாமிட் சென்சேஷன் இருக்கும், இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி தலை சுற்றி மயக்கம் வர மாதிரி கூட இருக்கும், லேசான காய்ச்சல் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சில சிம்டம்ஸ் வந்து இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்து எல்லாருக்குமே இருக்கணும் அப்படிங்கறது கட்டாயம் கிடையாது. சோ அதை வச்சு பேபி ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடலாம். சிம்டம்ஸ் எல்லாமே இருந்துச்சு அப்படின்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்போ பிரெக்னன்சி டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ரெகுலர் பீரியட்ஸ் அப்படின்னா ப்ராப்ளம் இல்லைங்க அப்படின்னா 35 daysலயே நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாத்துடலாம். அண்ட் இந்த பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து எப்பவுமே ஏர்லி மார்னிங் உங்களோட ஃபர்ஸ்ட் யூரின்ல தான் எடுத்து பார்க்கணும். அதுதான் அக்யூரேட்டான ரிசல்ட் கொடுக்கும். சரிங்களா? சோ அதுவே உங்களுக்கு இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஒரு 40 daysக்கு அப்புறம் நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு அக்யூரேட்டான ரிசல்ட் கிடைக்கும். அண்ட் நீங்க கலெக்ட் பண்ற யூரின் வந்து நல்லா சுத்தமா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஓகே சிங்க பெண்களை, இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் நம்புறேன். இது மாதிரியான பிரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோஸ் பாக்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்றது பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் ஃபர்தரா எப்பப்ப வந்து வீடியோ போடுறோம் உங்களுக்கு அது நோட்டிபிகேஷன்ல உடனுக்குடனே வந்துட்டே இருக்கும். நீங்களும் ஓபன் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களே மாதிரி இருக்கிற உங்க ஃபேமிலியில இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், யாருக்கா இருந்தாலும் சரி அவங்களுக்கு இந்த ஒரு தகவலை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேட்கலாம். இல்ல வேற எதுவும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா அதுக்கு வீடியோ போடுங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நம்ம அதுக்கான வீடியோவை வந்து அப்லோட் பண்ணலாம். சோ எதுவா இருந்தாலும் கமெண்ட் பண்ணிடுங்க. தாய்மையை எதிர்நோக்கி காத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்குமே ரிசல்ட் பாசிட்டிவா வரட்டும்னு இறைவன் கிட்ட வேண்டிக்கிட்டு இந்த வீடியோ நான் பினிஷ் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சோ மச். டேக் கேர்.